நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிடப்பட்ட சவுலினத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு சொன்னேன்ல, உங்க கூட எப்பவுமே இருக்கணுமா, உங்களை விட்டு விலகணுமா? அவருடைய இரக்கம் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கணுமா, இல்லை நம்மளை விட்டு விலகணுமா? கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீது கிட்ட கர்த்தர் சொல்றார், இங்க கவனிங்க ஒரு நிமிஷம். நான் சவுலை விட்டு என் கிருபை என்ன பண்ண விலகிட்டேன். சவுலை விட்டு என்னுடைய கிருபை என்ன பண்ணிட்டேன், விலகிட்டேன். அந்த 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 துர்பாக்கியமான நிலைக்கு ஒரு நாளும் நீங்களும் நானும் போயிடக்கூடாது மகள். அந்த துர்பாக்கியமான நிலைமைக்கு நீங்களும் நானும் போயிடக்கூடாது. இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருன்னா, உங்ககிட்ட பேசுறாருன்னா காரணம் என்ன தெரியுமா? அந்த கிருபை தான். அந்த கிருபையில நிலைத்திருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்க. அந்த கிருபை என்னை விட்டு உங்களை விட்டு அந்த கிருபை விலகிடுச்சுன்னா பாதுகாப்பு போயிடும், பலன் போயிடும், சுகம் போயிடும், சமாதானம் போயிடும், ஜீவன் போயிடும், எல்லாமே போயிடும், எல்லாமே போயிடும். சவுலுக்கு தேவனுடைய கிருபை இருக்கிற வரையில தான் அவனுக்கு வெற்றி இருந்தது தெரியுமா? சவுலுக்கு தேவனுடைய கிருபை இருக்கிற வரையில தான் இளைப்பாறுதல் இருந்துச்சு. சவுலுக்கு தேவனுடைய கிருபை இருக்கிற வரையில தான் தேவனிடத்துல உறவாடுகிற ஐக்கியம் இருந்துச்சு. கவனிங்க, என்னைக்கு கர்த்தர் சவுலை விட்டு நீங்கினாரோ அவருடைய கிருபையும் அந்த நேரத்தில் விலகி போனது. அதுக்கப்புறம் என்ன தெரியுங்களாச்சு? சவுனுடைய வாழ்க்கையை நீங்க தியானிக்கும் பொழுது தோல்வி தான், இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். கடைசியில எப்படி தெரியுமா செத்து போனாங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆளுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அவனோட முடிவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? தற்கொலை பண்ணிட்டு உயிர் போற நேரத்தில், உயிர் போவாதனால ஒரு அந்நியன் அவனை கொலை செய்து போட்டான். ஒரு ஈட்டியை நட்டு அது மேல விழுந்து உயிர் போகல, தற்கொலை பண்ணிக்கிட்டான். காரணம் தேவனுடைய கிருபை விலகினார். நான் உங்களுக்கு சொல்றேன், வானாப்பா வானா, ஒரே ஒரு நொடி கூட, ஒரே ஒரு நொடி கூட உங்க கிருபை இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்ந்துடக்கூடாது, என் பிள்ளைகள் வாழ்ந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரோடு கேளுங்க. வானா ஆண்டவரை எதிர்த்து நிற்காதீங்க, ஆண்டவருடைய கிருபைக்கு எதிர்த்து நிற்காதீங்க. ஆண்டவர் கேளுங்க, ஒரே நொடி கூட சொல்லுங்க, கரங்களை விட்டு ஒரே நொடி கூட ஆண்டவரை உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரை சொல்லுங்க, சத்தமா ஒரே ஒரு நொடி கூட உங்களுடைய கிருபை. சவுல் இடத்துல என்னுடைய கிருபை விலக்கினது போல வேணாம், அந்த வாழ்க்கை வேணாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிருபை விலகி போகிற அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. நாங்க சொல்றேன், ஆண்டவர் சொல்ற காரியங்களை நான் சொல்றேன். ஆண்டவருடைய பார்வைக்கு எரிச்சலை உண்டாக்கி, கோபத்தை உண்டாக்கி, வெறுப்பை உண்டாக்கி அநேகர் அந்த கிருபை இழந்து போற, அந்த இரக்கத்தை இழந்து போற சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி மாத்திரம் அந்த நிலைமை, துர்பாக்கிய நிலத்தில் அந்த நிலையை நம்ம வந்து அடையக்கூடாது. நமக்கு வான ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு எப்பொழுதும் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், அவருடைய கிருபை எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லாத்துக்கும் முடிவு இருக்கான், ஆனா அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவில்லை. சத்தமா சொல்லுங்க, முடிவில்லாத இரக்கம், முடிவே கிடையாது, முடிவே இல்லாத கிருபை, முடிவே இல்லாத இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேணும் ஆண்டவரே, அந்த முடிவில்லாத இரக்கத்தினாலே என்னை நிரப்பி ஆசீர்வதிங்க. போங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும். அந்த இரக்கம் கண்ணீரை துடைக்கும் தெரியுமா? அந்த இரக்கம் அவமானத்தை மாற்றம் தெரியுமா?
அந்த இரக்கம் அந்த பாடுகளை என்ன பண்ணும்? முழுவதுமாய் அகற்றி விடும் தெரியுமா? அந்த இரக்கம் உனக்கு நன்மையை செய்யும் தெரியுமா? இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, எல்லாம் இங்க கவனிங்க. எங்கேயும் யோசிக்கலாம் உட்கார, இங்க கவனிங்க. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சங்கீதம் 48:9 வாசிங்க. சங்கீதம் 48:9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே நான் எதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர் சொல்லுங்க. உம்முடைய ஆலயத்தின் நடுவில் நான் வந்து உட்கார்ந்து, இன்னைக்கு நிறைய பேர் சிந்திக்கிறதுலாம் என்ன யோசனை, எப்போ இந்த பிரசங்கம் முடியும், எப்போ வீட்டுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், ஏதோ பாஸ்டர் திட்டுவார்னு வந்திருக்கிறேன், கடமைக்காக ஒரு இல்லை. உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே நான் எதை தெரியுமா சிந்தித்து கொண்டு இருக்கிறேன்? உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். நான் அழிஞ்சு போயிருக்கணும் ஆண்டவரே, அழியாம இருக்கிறேனே. எத்தனை பேர் சிந்திக்கிறீங்க? நான் ஒன்றுமில்லாம போயிருக்கணுமே, என் பிள்ளைகள்லாம் நாசமா போயிருக்கணுமே, நான் அலைந்து அவமானப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கணுமே, அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் மாற்றப்பட்டு இருக்கணுமே. இதெல்லாம் ஆலயத்தின் நடுவில் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன். எதை பத்தி சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்களேன். எப்பொழுதுமே நான் சொல்றேன், ஆண்டவரே உம்முடைய கிருபையை மாத்திரம் நான் சிந்தித்துக் கொண்டு இருப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆலயத்துக்கு வர்றதுக்கு எது தெரியுமா? அந்த கிருபையை சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு தான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி சொல்ற ஆண்டவரே, நன்றி சொல்ற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஆமென், 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 ஆமென். லூக்கா 1:50 வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக்கி உள்ளது. இங்க கவனிங்க, ஒரே முறை இந்த பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன், சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. இங்க கவனிங்க, அவருடைய இரக்கம் எப்படி திரும்ப கிடைக்கும்? எப்படி கண்டினியூ ஆகும்? நான் சொல்றேன், கிடைச்சது அவருடைய அன்பினால கிடைச்சது. அது அப்படியே நிலைத்து அப்படியே நமக்கு தொடரணும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரணும். என் வாழ்க்கை இந்த உலகத்துல முடிகிற வரையிலும் உம்முடைய கிருபை என்னை என்ன பண்ணும்? தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். உம்முடைய இரக்கம் எப்படி திரும்ப கிடைக்குதா? அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையா இருக்கும், தலைமுறை தலைமுறையா இருக்கும், தலைமுறை தலைமுறையா இருக்கும். தலைமுறை தலைமுறை அப்படின்னா தெரியுமா? பாருங்க, நமக்கு கிடைத்த அந்த இரக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த இரக்கம் அவருடைய பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற இரக்கம் அவங்க பிள்ளை அப்படியே அப்படியே. அதனால தான் ஆண்டவர் சொன்னார்ல, என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்யறாரு? இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். உன் தலைமுறை இரக்கம் பெறணும்னா நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். உன் தலைமுறை அழியணும்னு சொன்னா தேவன் இரக்கத்தை நீ இழந்து போகணும். இது 2 தான். உன் பிள்ளைகள் உன்னை போற்றணும், உன் பிள்ளைகளுடைய நல்வாழ்வை நீங்களும் நானும் பார்க்கணும்னா அந்த கிருபை அவங்களுக்கு கடந்து போகணும். நம்ம பிள்ளைகளுடைய அழிவையும் சாபத்தையும் நம்முடைய கண்கள் காணுதுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம் இல்லாதனால தான். ஆண்டு சொல்ற, எனக்கு பயந்துரு, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. எனக்கு பயந்துரு. பயந்துருன்னு என்ன தெரியுமா? யோசிக்கிறது கூட பயப்படணும். ஐயோ நான் தப்பா யோசிக்கிறேனே. பேசுறதுக்கு யோசிக்கணும், ஐயோ நான் தப்பா பேசுறேனே. நடக்கிறதுக்கு யோசிக்கணும், ஐயோ நான் தப்பா நடக்கிறேனே. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாமே சரிங்களா, ஆண்டவருக்கு பயப்படாத காரியங்கள் தான். ஆண்டவருக்கு பயப்படுறதுன்னு என்ன தெரியுங்களா? ஆண்டவர் விரும்புகிறத செய்யறது தான் ஆண்டவருக்கு பயப்படுற பயம். பயப்படணும்.
இது 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 வந்து இது இப்படி சிந்தித்தான் என் ஆண்டவர் வெறுப்பாரு, விரும்ப மாட்டாரு, நான் செய்ய மாட்டேன். அதுதான் ஆண்டவருக்கு பயப்படுற பயம். இப்படி நடந்தா, இப்படி யோசித்தா, இப்படி பேசினா, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தா இது ஆண்டவருக்கு அருவருப்பானது. அது கிருபையை இழக்க செய்யும். அது கிருபை உன்னை விட்டு விலக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரே ஒரு நொடி கூட நான் சொல்றேன், அவருடைய கிருபை இரக்கம் இல்லாம நீங்களும் நானும் சத்தியமா வாழ முடியாது. சத்தியமா வாழ முடியாது. அவருடைய இரக்கம், அவருக்கு பயந்தவர்களுக்கு எப்படி இருக்கான்? தலைமுறை தலைமுறையா இருக்கிறதா. கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தனோ தெரியாது, என்னுடைய பின் சந்ததிக்கு, என் அடுத்த தலைமுறைக்கு நான் இரக்கத்தை சேர்த்து வைத்து விட்டு போகணும் ஆண்டவரே. அடுத்த தலைமுறைக்கு நான் பொய் சொல்லலைங்க. ஏதோ விளையாட்டுக்காக தேவனுடைய வார்த்தை பேசுறேன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படியே நிறைவேறும். அதுதான் எனக்கு பயமே. அதுதான் எனக்கு பயம். நிறைவேறிடும். அன்னைக்கு சொல்லுவாங்க, பாஸ்டர் வாயத்திறந்து சொன்னது நான் கடவுள் கிடையாது. தேவனுடைய வார்த்தை யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும், யாருக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் அதற்கு ஒரு காரணம் உண்டு, ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வதிக்கப்படுகிறவனுக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரணம் உண்டு, ஆசீர்வதிக்கப்படாததுக்கு அதுக்கு ஒரு காரணம் உண்டு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்றேன், யாருக்கு பயந்தா தான் இரக்கம்? எப்படிப்பட்ட இரக்கம்? தலைமுறையை தலை தேவ சமூகத்தில் போய் அப்படியே உட்கார்ந்து அழுங்க, ஆண்டவரே இரக்கமாயிரும், என் பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும், என் மேல இரக்கமாயிரும், எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரால் முடியாத எதுவுமே இல்லை. அந்த இரக்கம் உங்களுக்கு நன்மை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 103வது சங்கீதம், சங்கீதம் 103:11 வாசி. கவனிக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் கவனிச்சு இந்த வசனத்தை உங்க இருதயத்தில் பதித்துக்கொள்ளு. பூமி எங்க இருக்கு? கீழே இருக்கு. வானம் இங்க கவனிங்க தம்பிங்களா, இங்க ஒரு நிமிஷம். வானம் எங்க இருக்குது? மேல. இதுக்கு இடைப்பட்ட தூரம் எந்த ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாதுங்க? இங்க கவனிங்க சிஸ்டர், இங்க கவனிங்க ஒரு நிமிஷம். ஆராய முடியாது. பூமிக்கும் வானத்திற்கும் இருக்கிற உயரம் யாராலும் என்ன பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய கிருபையே, அவ்வளோ பெரிய கிருபையே, அவ்வளோ பெரிய கிருபையே. சத்தம் வரமாட்டேங்குது. அவ்வளோ பெரிய கிருபையே ஆண்டவர் யாருக்கு தெரியுமா கொடுப்பாரு? அவருக்கு பயந்தவர்களுக்கு. அவருக்கு பயந்தவர்களுக்கு. எப்பவுமே ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு இரக்கமும் கிருபையும் கிடைக்கணும். அவருடைய கண்களிலே நம் மீது எரிச்சல் உண்டாகக்கூடாது. அவருடைய கண்களிலே நம்மளை பார்த்தா வெறுக்க கூடாது. ஆண்டவர் அநேகரை ஆண்டவர் வெறுத்துறாருல. அவர் நம்மளை பார்க்கும் போது என்ன ஆயிடும் தெரியுமா? சரியில்லாதுங்க, பின்வாங்கி போறங்க, உண்மை இல்லாதங்க, அன்பு இல்லாதங்க, மரியாதை இல்லாதங்க, கனத்தை கொடுக்காதங்க. ஆண்டவர் அநேக வேளைகளிலே அந்த கண்கள் அப்படித்தான் நம்ம பார்க்குது. நல்ல கவனிச்சிங்க. ஆண்டவருக்கு எரிச்சலா இருக்கு. எவ்வளவு நன்மை செய்தேன், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், ஒவ்வொரு நன்மையினால் நிரப்பி இருக்கிறேன். நன்றி இல்லாதவர்கள் ஆண்டவருடைய கண்கள் எரிச்சல். ஆராதிக்க தகுதி கொடுத்தேன், இரக்கத்தை கொடுத்தேன், ஜீவனை கொடுத்தேன். ஆனா ஆராதிக்க மறுக்கிறவர்கள், ஆராதனை அசட்டை பண்ணுகிறவர்கள் ஆண்டவருக்கு வெறுப்பு வரும். இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி போடணும். நீ போய் உட்காரும் போது, தெய்வ சமூகத்தில் உட்காரும் போது, அவர் உங்களை பார்க்கும்போது அவருடைய கண்களில் என்ன இருக்கணும்? கிருபை. சத்தமா சொன்னேன், கிருபை. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததுனால என்ன தெரியுங்களாச்சு? கர்த்தர் நோவாவோட பேச ஆரம்பிச்சார். நல்ல கவனிங்க. கர்த்தர் நோவாவோட பேச ஆரம்பிச்சார். என்ன தெரியும் பேசினாரு? இந்த பூமியில் இருக்கிற மனுஷனுடைய அக்கிரமம் எல்லாம் பெருசாயிடுச்சு.
அவன் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தும் பொல்லாததா இருக்கிறது. அதனால நான் என்ன பண்ண தெரியும் போறான், நான் என்ன பண்ண போறேன், எல்லாரையும் அழிக்க போறேன். ஆனா உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன். உன்னை மாத்திரம் காப்பாற்ற மாட்டேன், மனைவி பிள்ளைகள் உன்னுடைய வம்சத்தை நான் காப்பாற்றுவேன் சொன்னார் ஆண்டவர். பூர்வ உலகமும் அழிக்கப்பட்டது, தேவனுடைய கிருபை இருந்ததினாலே நோவா மாத்திரம் தப்பிச்சான். இன்னைக்கு நான் சொல்றேன், அம்மா ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார் இப்படி பேழை இசை, இந்த நாளில் மழை வரும், இவ்வளோ நாள் இப்படி இருக்கும், எல்லாத்தையும் தீர்மானமாய் திட்டமாய் பேசி சொன்னார், உன்னை நான் காக்க போகிறேன், உன்னை நான் காக்க போகிறேன், உன் சந்ததியை காக்க போறேன். முன்ன ஆண்டவர் படைச்ச அந்த வானம் பூமி எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த தேவன் படைத்த அந்த சிருஷ்டிப்பு, ஆதாம் ஏவா, அதுக்கு பிறகு வந்த எல்லா சந்ததியும் அழிஞ்சு போச்சுங்க. இப்போ நம்ம வாழ்கிறது யாரா தெரியுமா, நோவா சந்ததி மூலமா தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நோவாக்கு முன்னா இருந்த எல்லாமே, இந்த உலகத்துல இருந்த எல்லாமே என்ன பண்ணுச்சுங்க, அழிந்து போச்சு. காரணம் தெரியுமா, கர்த்தருடைய கண்களிலே நோவாக்கு. இன்னைக்கு அருமையான வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், சகோதர சகோதரி சொல்றேன், வயதான சொல்றேன், ஆண்டுடைய கிருபை மாத்திரம் எப்பவுமே, ஆண்டவரே உங்களுடைய கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவர், உங்களுடைய கிருபை மாத்திரம், வேணாம் எதுவும் வேணாம் ஆண்டவரே, வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க பாருங்க, உங்க வாழ்க்கை எல்லாமே மாறிடும், உங்க வாழ்க்கை எல்லாமே மாறிடும். உன்னை உயர்த்துறது, உன்னை தாங்கிறது, உன்னை தப்புவிக்கிறது, பாதுகாக்கிறது, உன்னை ஆறுதல் படுத்துறது, இளைப்பாறுதல் தருது, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது, எல்லாமே அவருடைய கிருபை இறக்க மாத்திரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமிக்கு வானம் அப்பா எவ்வளவு உயரமும், நீங்க உட்கார்ந்து இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க, ஆண்டவரே பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம், அவ்வளவு பெரிய கிருபை எனக்கு வச்சிருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு வச்சிருக்கீங்க ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படணும் ஆண்டவரே. தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்க. ஹல்லேலூயா. பொய் மாயைகளை பற்றி கொள்கள், தேவனுடைய கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன பண்ணாங்க, போக்கடித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து கண்களை மூடி வானா ஆண்டவரே, உம்மை எதிர்த்து நின்று உம்மை வேதனைப்படுத்தி உம்முடைய கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கி உம்முடைய கிருபையை நான் இழந்து போக விரும்பல ஆண்டவரே. கண்களை மூடிக்கணும். எந்த இடத்துல பாவம் பெருகிச்சோ அந்த இடத்துல கிருபை பெருகிச்சு. கண்களை மூடிக்கணும். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிச்சு. பாவத்துக்குரிய தண்டனை கிடைச்சிருக்கணும், ஆனா அந்த இடத்துல தான் கர்த்தருடைய கிருபை உன்னை சந்தித்தது. நீ நீதிமானாய் இருக்கும்போது கர்த்தர் உன்னை சந்திக்கல. ஏன்னா நீதிமானா ஒரு மனுஷன் இருக்க முடியாது. பலவானாய் இருக்கும்போது கர்த்தர் உன்னை சந்திக்கல. பரிசுத்தவானா இருக்கும்போது கர்த்தர் உன்னை சந்திக்கல. நீ பாவியா இருக்கும்போது, நானும் பாவியா இருக்கும்போதுதான் அந்த கிருபை சந்தித்தது. அற்பமா எண்ணிடாத அந்த கிருபைய. உன் அந்த கிருபை சந்திக்கலனா, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகலனா, உன் பாவத்துல என் பாவத்துல என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம், சபிக்கப்பட்டு ஒன்று இல்லாம போயிருப்போம். கண்ணை மூடி தெய்வ சமூகத்துல ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை சந்தித்த அந்த நேரங்களுக்காய் ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே கேட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார்,
தயங்கிடாதே தாவி ஓடி வா தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா தயங்கிடாதே தாவி ஓடி வா தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. நல்ல கரங்களை வந்து தம்பி தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. என் இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. அப்படியே கண்ணில் மூடி, அப்படியே கண்ணில் மூடி. அப்படியே கண்ணை மூடிடு. எல்லா கண்ணும் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த கிருபை உன்னை விட்டு விலகக்கூடாது. நோ, அந்த பரிதாபமாகி விடுவாய். தேவனுடைய கிருபை இழந்தவர்கள் மேன்மை பெற்றதில்லை. தேவனுடைய கிருபை இழந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை. தேவனுடைய கிருபை இழந்தவர்கள் சம்பூர்ணம் அடைந்ததில்லை. தேவனுடைய கிருபை இழந்தவர்கள் இருமா எங்க போவது? ஹல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். கண்ணை மூடு, கண்ணை மூடு. சொல்லு. வானாப்பா, நல்ல வாயை திறந்த ஆண்டவருடைய சமூகத்துல பேசு. இரக்கத்திற்காக கெஞ்சி, கர்த்தர் உன் அருகில் வரும் பொழுது என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம் சொல்லி கேட்டதினால் இரக்கம் வந்தது. போயிடாத, கர்த்தருடைய கிருபை இழந்து விட்டு போயிடாத. கர்த்தருடைய கிருபையை புதுப்பித்துக்கொள். கர்த்தருடைய கிருபையை புதுப்பித்துக்கொள். பலம், படிப்பு, அறிவு, பணம், ஆற்றல், அழகு எதுவுமே உயர்த்தாது, பலப்படுத்தாது, ஜீவனை கொடுக்காது, பாதுகாக்காது. தெய்வ கிருபை மாத்திரம்தான். ஆண்டவருடைய கிருபை இரக்கம் மாத்திரம்தான். வெளியே போயிடாத, வெளியே போயிடாத. கர்த்தர் உனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். வாயை திறந்து கேளு. ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்படணும், கிருபை வேணும். என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், உம்முடைய கிருபை வேணும், உம்முடைய இரக்கம் வேணும். என் கண்ணீர் துடைக்கப்படணும், உம்முடைய இரக்கம் வேணும் ஆண்டவரே. நான் சுகமாக்கப்படணும், உம்முடைய இரக்கம் வேணும் ஆண்டவரே. என் குடும்பம் மேன்மைப்படுத்தப்படணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வேணும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஞானம் வேணும், உம்முடைய கிருபை வேணும். நான் நித்திய ஜீவனை பெறணும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அநேகர் வாயை திறக்கல. தேவ கிருபையை துச்சமா நினைக்காதீங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அற்பமாய் எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெற மாட்டாங்க. அந்த கிருபையின் ஆவி உனக்கு வேணும். ஆண்டவரை பார்த்து சொல்ல, அந்த கிருபையின் ஆவியை மேல ஊற்றுங்க ஆண்டவரை. வாயை திறந்து கேளு, வாயை திறந்து கேளு. நாளைக்கு வேதனைப்படபடியாக சத்துரு காத்து கொண்டிருக்கிறான். உன்னை துன்பப்படுத்தும்படியாய், உன் பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படியாய், உன்னை அவமானப்படுத்தும்படியாய், எல்லாவற்றையும் இழந்து போக செய்யும்படியாய் சத்துரு கழுகு போல சுற்றி திரைகிறானே. கேளு, ஆண்டவரை பார்த்து கேளு. வான ஆண்டவரே, உம்முடைய கிருபை நான் இழந்து போக கூடாது ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. 2 கரங்களை வைத்து ஒரு விசையா கேளுங்க. 2 கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா. உம்முடைய இரக்கத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே.
ரபால கரதீனா மாஷந்தர